நெல் மூட்டைக்கு விவசாயிகளிடம் லஞ்சம் 165 கோடி முறைகேடு. விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் திமுக. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோவையில் நடந்த விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி தமிழக விவசாயிகளுக்கு பல நலத்திட்டங்களை அறிவித்த பின்பு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விவசாயிகள் மீது திடீர் அக்கறை கொண்டவராக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சி செய்து வருவது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் மீது அக்கறை கொண்டவராக காட்டிக்கொள்ள முயலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் விவசாயிகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கடும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதை நேரில் பார்க்க முடிகிறது. கடந்த சட்டசபை நிதிநிலை அறிக்கையின் பொழுது தமிழக விவசாயிகளுக்கு சுமார் 50,000 இலவச மின்சார இணைப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்தது. ஆனால் இதுவரை வெறும் 15,000 மின்சார இணைப்புகளே வழங்கப்பட்டிருப்பது திமுக அரசு வாய்ஜால அறிவிப்புகள், செயல்பாட்டில் ஒன்றும் இல்லை அறிவிப்பு வெத்து அறிவிப்பாகவே இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தங்களின் உரிமைகளை கேட்டு போராடும் விவசாயிகள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வரும் திமுக அரசு சில நேரங்களில் குண்டாஸ் சட்டம் என்றெல்லாம் பயமுறுத்தி விவசாயிகளின் குரலை ஒடுக்கி வரும் அவல நிலையும் தமிழகத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. மேலும் விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் திமுக அரசின் மாநில பட்ஜெட்டில் சிறு பாசனத்திற்கான நிதி 18.5% குறைக்கப்பட்டிருக்கிறது. கூட்டுறவுத்துறைக்கான ஒதுக்கீடு 26.9% வெட்டப்பட்டு இருக்கிறது. உணவு களஞ்சிய வசதிகளுக்கான நிதி 50% குறைக்கப்பட்டிருக்கிறது. இது விவசாயிகளுக்கு திமுக அரசு செய்த உச்சக்கட்ட துரோகம் என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது. பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் விவசாயிகள் தொடர்ந்து மனு அளித்தும் திமுக அரசு செவிசாய்க்காமல் இருந்து வருகிறது. மேலும் மாம்பழத்தின் கொள்முதல் விலை கிலோ 4 ரூபாய் என்று அளவிற்கு வீழ்ந்ததால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை சாலைகளிலும் குளங்களிலும் கொட்ட வேண்டிய அவலத்திற்கு இந்த ஆட்சியில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை சரியான நேரத்தில் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தாமதம் காட்டியதில் மழையில் நெல் மூட்டைகள் நனைந்து விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து கண்ணீருடன் காட்சியளித்ததும் இதே திமுக ஆட்சியில்தான். நெல் கொள்முதல் நிலையங்களில் ஒரு மூட்டைக்கு 70 ரூபாய் வரை விவசாயிகளிடமே லஞ்சம் கேட்கும் அவலமும் இந்த திமுக ஆட்சியில் அரங்கேறி வருவதை விவசாயிகள் கண்ணீருடன் தெரிவித்து வருகிறார்கள். 2024-25 ஆண்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் நெல் போக்குவரத்தில் நடந்த முறைகேடுகளால் அரசுக்கு 165 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2025 மே மாதத்தில் பருவமழையில்லா கனமழையால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்த நிலையில் ஹெக்டேருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரியும் எந்த அதிகாரியும் கிராமங்களுக்கு வரவில்லை. சேத மதிப்பீடும் செய்யப்படவில்லை. நானும் டெல்டாக்காரன்தான் என மேடையில் பேசும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் விவசாயிகளுக்கு விரோதமாகத்தான் ஆட்சி நடத்தி வருகிறார் என்கிற குமுறலை தமிழக விவசாயிகள் மத்தியில் பார்க்க முடிகிறது.